லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் AR ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். நக்கீரன் பிரகாஷ் நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். விஜய் செங்கோட்டையனுடைய இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா? ஒரு பக்கம் செங்கோட்டையன் அரசியலிலிருந்து ஓய்வு பெற்றுட்டாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தை அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் பலரும் முன்வைக்கிறாங்க. ஆனாலும் தன்னுடைய மூன்றாவது இன்னிங்ஸை தொடங்குறதாகத்தான் செயல்பட தொடங்கியிருக்கிறார் செங்கோட்டையன். இந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா? முதல்ல செங்கோட்டையன் தான் அதிமுகவில் ரொம்ப சீனியரு, அவரை விட சீனியரே கிடையாது அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை டிடிவி தினகரன் உட்பட சொல்கிறார். அப்போது பொன்னையன் யார்? அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்தில் குழந்தைவேலு போன்றவர்களோடு அமைச்சராக இருந்தவர் பொன்னையன். அவர் சீனியர் தலைவர் இல்லையா? அதே கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர், திருச்செங்கோட சொந்த ஊராக கொண்டவர் அவர் இல்லையா? செம்மலை கூட இருக்கிறாரு. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தானே எலெக்ஷன் 1977 ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் தானே எலெக்ஷன் செம்மலை சார். அப்போது இவர் தான் இருக்கிறதுலேயே டாப் மோஸ்ட் சீனியரு, 2 தலைவர்களின் நம்பிக்கையை பெற்றவர் அப்படின்னு. எம்ஜிஆர் இவர் மினிஸ்டராகவே ஆக்கலை. அவர் மினிஸ்டர் ஆக்குனது முத்துசாமி. அங்கே அப்போ படித்த இளைஞர் வழக்கறிஞர் முத்துசாமி தான், அவரை தான் மினிஸ்டர் ஆக்குறார். ரெண்டாவது இப்போ இவங்க வைக்கக்கூடிய ஒரு ஓட்டு, நீங்கள் கேட்குறீங்களா வாக்காகுமான்னு, இவங்க வைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் மிஸ்டர் க்ளீன் செங்கோட்டையன் அப்படின்றது இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் அவர் மிஸ்டர் க்ளீன் கிடையாது. கொஞ்சம் சத்தமாக பேசுங்க. அவர் மேலே 91-96 ஜேஜேடிவி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனில் சொகுசு பஸ்ஸுகள் வாங்குவதில் 4,57,00,000 ரூபாய் ஊழல் பண்ணதாக அவர் மேலே, அவருடைய PA எழில் அவர் மேலே, அந்த டைரக்டர் MDR இந்த சேதுராமன் இவங்க மேலே இவங்க வீட்டுக்கு சோதனைக்கு போகிறாங்க. துக்கையாண்டியும் நல்லம்மன் ஆகிடும் CBCID வழக்கு. அவங்க சோதனைக்கு போகும்போது காவேரி ஆற்றுல கட்டுக்கட்டாக பணம் மிதந்து வந்தது. பவானியிலேருந்து போடப்பட்டு அது எடப்பாடி பழனிசாமி வீடு வரைக்கும் அந்த காவேரி ஆற்றுல மிதந்து கட்டுக்கட்டாக வந்தது. ஒன்று. ரெண்டாவது வாச்சாத்தி கொடுமை. வாச்சாத்தியுடைய கிராமத்தில் மலைவாழ் பெண்கள் மிக கொடுமையாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு பலர் காயமுற்று. அப்போது அந்த வாச்சாத்தி கொடுமைக்காக வாதாடியவர் நீதிபதி சந்துரு, பாப்பா போகன், 2 பேரும் இன்னும் உயிரோடு இருக்காங்க. அவங்க சண்முகம் கூட அதில் முக்கியமான ரோல். சண்முகம் மிக மிக முக்கியமான ரோல். சண்முகம் தான் அதை வெளியே கொண்டு வந்தார். நல்ல சீவன்ன்றது அப்போ மாநில செயலாளர். அப்போது இவர் டூரிஸ்ட் பங்களாவில், ட்ராவலர் பங்களாவில் தங்கி அந்த பெண்கள் இவங்கெல்லாம் புகார் கொடுக்க விடாத வேலையை இவர் செஞ்சவர் இவர் தான். இவர் செங்கோட்டையன் அரசுக்கு அறிக்கை கொடுத்து, வனத்துறை அமைச்சர் அறிக்கை கொடுத்து, அது உயர்நீதிமன்றம் வரைக்கும் அரசோட நிலை என்னென்னா வாச்சாத்தியில் அந்த மாதிரி கொடுமை நடக்கலை. நல்ல சிவன் வயசானவர், அவர் எப்படி மலை கிராமத்துக்கு போக முடியும்னு. ஆனால் அது மலை கிராமம் கிடையாது, மலைக்கு கீழே இருக்கிற கிராமம், அடிவார கிராமம் தான் அது வாச்சாத்தி. மிக மோசமாக கொடுமைக்கு உள்ளானவங்க. வீரப்பன் பீரியடில் 91-96 பீரியடில் ஏகப்பட்ட பெண்கள் ஒர்க் ஷாப்புன்ற பேரில் பிறப்புறுப்பில் கரண்ட் வைக்கிறதுலேருந்து, நிர்வாணப்படுத்துறதுலேருந்து, கற்பழிப்புலேருந்து ஏகப்பட்ட போலீஸ் எக்ஸசஸ் நடந்தது. இந்த வாச்சாத்தியில் நேரடியாக வனத்துறை, இவர் சம்மந்தப்பட்ட வனத்துறை ஈடுபட்டாங்க. இவர் அந்த கொடுமைகள் ஏகப்பட்டது நடந்தது. அதுக்கெல்லாமே சாட்சியமாக இருந்தவர் செங்கோட்டையன். 4வது எங்களுக்கு ரொம்ப உபயோகரமாக இருந்தார். எப்படின்னா, வீரப்பன் ஒருத்தன் தமிழ்நாட்டில் இல்லை, அவன் பாம்பேக்கு ஓடி போயிட்டான்னு சட்டமன்றத்தில் அறிவித்தார். இவர் அறிவித்தப்போ தான் அவன் பாலாறு பிளாஸ்ட் நடத்தி ஒரு 23 பேரை கொல்றான் வீரப்பன். அப்போ தான் நாங்கள் உள்ளே இறங்கி, எங்கள் நக்கீரன் ரிப்போர்ட்டர் டீம் உள்ளே இறங்கி வீரப்பன்னா யார், ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் இருந்தது, வீரப்பன்னா யார், அதுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்றத தேடி நாங்கள் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இவர் மேலே பல வழக்குகள், போக்குவரத்து துறையில் ஊழல் தொடர்பாக பல வழக்குகள் போட்டாங்க. அதை விட இன்னொரு சாதனை பண்ணியிருக்கார். சமீபத்தில் திமுக ஆட்சி நல்ல ஆட்சின்னு சட்டமன்றத்திலே பேசுகிறார். ரைட்டா? இவர் திமுக ஆட்சி நல்ல ஆட்சின்னு பேசுகிறாரு. ஜெயலலிதா ஆட்சியில் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவர். பல வழக்குகள் அவர் மேலே பாஞ்சிருக்கு. வாச்சாத்தி கொடுமை, வீரப்பன்
ஆப்ரேஷனில் வந்து நடந்த கொடுமைகள். அது வந்து வேளாண்மைத்துறை அமைச்சராக இருக்கும்போது அமைச்சரவை விட்டு எடுக்கிறாங்க. அவர் மேலே வந்து பர்சனலாக அவரோட டிரைவர் மனைவிக்கும் அவருக்கும் இருந்த தொடர்பாக அவரது மகனும் மனைவியும் புகார் பண்ணும்போது அமைச்சரை விட்டு நீக்கிறாங்க, மாவட்ட செயலாளர் பதவியை விட்டு நீக்கிறாங்க, எம்எல்ஏ பதவி தவிர எல்லாத்தையும் விட்டு ஜெயலலிதா நிற்கிறாங்க. ரைட்டா? இவர் மிஸ்டர் இது எல்லாமே நீங்கள் சொல்கிறது செங்கோட்டையனுடைய பொலிட்டிக்கல் ஃபேஸ். ஆனால் பொலிட்டிக்கல் ஃபேஸ் இல்லாமல் ஒரு தேர்தலை கையாளக்கூடியது, வாக்குகளை பெருக்கக்கூடியது, ஜெயலலிதா அவர்களுக்கான ஒரு கேம்பெயினை ரெடி பண்ணுறது, இது எல்லாமே ஒரு வியூகமாகத்தானே பார்க்கப்படுது. இன்னைக்கு தாவேக்காவில் செங்கோட்டையன் சேர்ந்ததுக்கு பிறகு சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, விஜயகாந்துக்கு எப்படி பண்ருட்டி ராமச்சந்திரனோ அப்படி விஜய்க்கு செங்கோட்டையன் அப்படின்ற ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க. சார், பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய ஸ்டேச்சர் தெரியாம பேசுறாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் ராமச்சந்திரன் ஒரு காலத்துல, ராமச்சந்திரன் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன். அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் நகமும் சதையுமா இருந்தவங்க. அந்த மாதிரி செங்கோட்டையன்லாம் கிட்டே வரல. அந்த மாதிரி செங்கோட்டையனை வந்து கிட்டே இருந்தால் ஜெயலலிதா ஏன் இவங்களை வந்து கட்சியை விட்டு எடுக்கிறாங்க? ரைட்டா? அவ்வளோ க்ளோஸாக இருந்தால் ஏன் கட்சியை விட்டு எடுக்கிறாங்க? ரைட்டா? இது மாதிரி இல்லை. தாவேக்கா தன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுது. ரைட்டுங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஜெயலலிதா படத்தை வச்சுக்கிட்டு அவர் சேர்றதும், தாவேக்கா துண்டை போட மாட்டேன்றது, கிண்டல் பண்ணுவாங்கன்னு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறதும், அங்கே போயிட்டு கோபியில் போயிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா இவர் படத்தோடு அவர் அங்கே நிற்கிறதும், இதெல்லாமே வந்து தாவேக்கா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணு. தாவேக்கா வந்து அதிமுகவை விமர்சிக்கவில்லைனாலும் தாவேக்காவை சார்ந்தவங்க என்ன சொல்கிறாங்க, எடப்பாடி வந்து சரியான நிலையில் இல்லை அப்படின்ற மாதிரி தான் விமர்சனங்கள் வந்துக்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஜெயலலிதா ஆட்சி மேலே எல்லாருக்குமே விமர்சனங்கள் உண்டு. அந்த 91-96 கவர்மெண்ட்டு மேலே உண்டு. அந்த விமர்சனத்தில் 50% விமர்சனம் வந்து அண்ணன் செங்கோட்டையன் மேலே இருக்குது. இவர் வந்து வியூகங்கள் அமைக்கிறவரா ஆம் ஆத்மி பார்ட்டி, ஆம் ஆத்ம பார்ட்டின்னு சொல்லுவார். அப்போ பொலிட்டிக்கல் நாலேஜ் எங்கே? ஸோ இந்த மாதிரி இவர் ஒன்றும் பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய நிலைக்கு செங்கோட்டையன் வந்து வரவே முடியாது. இல்லை, நீங்கள் சொல்கிறது லாஜிக்காக இருக்கலாம். ஆனால் பழைய செங்கோட்டையன் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அப்போது செங்கோட்டையனா அல்லது வந்து மற்றவர்களா அப்படின்றப்போ செங்கோட்டையனால் தானே எல்லாரும் மேற்கு மண்டலத்தில் வளர்க்கப்பட்டாங்க. நீங்கள் வெசஸ்ன்னு வச்சுக்கிட்டா கூட செங்கோட்டையனா அல்லது முத்துசாமியா அப்படின்னும் பொழுது முத்துசாமி வேணாம் செங்கோட்டையன்ற ஒரு ரோலை எடுக்க வைக்கிறாங்க அப்படின்றப்போ அவருடைய பொலிட்டிக்கல் இமேஜ்ன்றது வேற இருக்கு. கேளுங்க, முத்துசாமி வந்து எம்ஜிஆரால் இனங்கண்டு கூட்டப்பட்டவர். அவருடைய ஸ்டேச்சரே வேற. முத்துசாமி வெளியேறக்கூடாது, அதிமுக விட்டு வெளியேறக்கூடாதுன்னு ஜெயலலிதா நேரடியாக உயிரோடு இப்போ ஒரு சாட்சி இருக்கார், ரவி ராஜா குழந்தைவேலுன்னு. அவர் தான் போய் நெகோஷியேட் பண்ணுறாரு. அவர்கிட்ட ஜெயலலிதா லைனில் வந்து முத்துசாமி போகக்கூடாதுன்னு சொல்கிறார். அப்போ முத்துசாமிக்கு செங்கோட்டையன் வந்து யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காருன்னா ராவணன், சசிகலா அந்த டீமோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கார். ரைட்டுங்களா? இந்த நெக்ஸஸ் தான் வந்து அவரை வாழ வைக்குது. செங்கோட்டையனால் வெளியேற்றப்பட்டவர்கள் 21 பேர், தோப்பு வெங்கடாசலம், முத்துசாமி, சிந்து ரவிச்சந்திரன் உட்பட எல்லாருமே மாநில அளவிலான நிர்வாகிகள். அவங்க எல்லாரையுமே வெளியேற்றுறா. இவர் கட்சியில் சேர்த்தது எல்லாமே இவருக்கு வேண்டப்பட்டவங்க. இப்போ எத்தனை பேர் வந்து சேர்ந்துருக்காங்க? சத்யபாமா, அந்த அம்மா ஒரு எம்பி, முன்னாள் எம்பி, அவங்க வந்து சேர்ந்துருக்காங்க. அவ்வளோதான். பாக்கி யார் வந்தாங்க? எத்தனை எம்எல்ஏ வந்திருக்காங்க? இவரால் வந்து நிறைய பேர் சேர்த்து உருவாக்கப்பட்டு 56-57 எம்எல்ஏ இருப்பாங்களா? 56-57 எம்எல்ஏக்களில் ஒரு எம்எல்ஏ லைவ் எம்எல்ஏ செங்கோட்டையனை தவிர ஒரு எம்எல்ஏ லைவ் எம்எல்ஏ இங்கே வரல. அப்போது இவருக்கான ரீச் என்பது வந்து ரொம்ப இது சார். கடைசியாக இவர் வந்து கருப்பண்ணனோட சண்டை, கேசி கருப்பண்ணன் வந்து எடப்பாடியுடைய நெருக்கமான உறவினர். அவர் சொல்லி பல பதவிகளை வந்து நெருக்கமான உறவினர்ன்ற அடிப்படையில் எடப்பாடி போடுறாரு. அதான் அவருக்குமான சண்டை. அந்த சண்டையில் இவர் வந்து நீ வந்து புரட்சி தலைவி படம் போடல, புரட்சி தலைவர் படம் போடல அப்படின்னும்போது நம்ம கேடி ராகவன் இருக்கார் இல்லையா, அவர் மூலமாக தான் போய் நிர்மலா சீதாராமனை பார்க்குறாரு, அமித்ஷாவை பார்க்குறாரு. இட் வாஸ் ஒன்லி அ ஃப்ரெண்ட்லி கெஸ்டர். கேசி பழனிசாமியை கூட கேடி ராகவன் கொண்டு போய் நிர்மலா சீதாராமனை சந்திக்க வச்சுருக்காரு. இதுதான். அதுக்கு அடுத்ததில் வந்து இவர் போய் பார்க்குறது நிர்மலாவையும்
அமித்ஷாவையும் பார்க்கறதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை, ரைட்டா? ஹி வாஸ் பிளேயிங் த பிடில். இப்போவும் ஹி வாஸ் பிளேயிங் த பிடில். இப்போ வந்து என்ன ப்ளே பண்றாரு? அதாவது இப்போ 2 விஷயம் சொல்றாரு இல்லையா, தன்னுடைய அரசியல் இருப்பை தக்க வச்சுக் கொள்வதற்காக தாவேக்காவுக்குள்ள போறாரா, அல்லது தான் ஒரு தீவிரமான தளபதி அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக தாவேக்குள்ள போயிருக்காரு? சார், தன்னோட அரசியல் இருப்பை தான் சார். அவருக்கு இனி சீட்டு கொடுக்க மாட்டாங்க சார். அவருக்கு, கேபி முனுசாமிக்கு, ஓஎஸ் மணியனுக்கு, இந்த மாதிரி பல பேருக்கு வந்து அங்கே சீட்டு கிடையாது. அதே மாதிரி டிஎம்கேல பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி, துரைமுருகன், இவங்களுக்கெல்லாம் சீட்டு கிடையாது சார். இது வந்து ஒவ்வொரு கட்சியும் எடுக்கக்கூடிய எக்ஸ்டென்சிங் நடவடிக்கைகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீட் இல்லாதவங்க அடுத்த கட்ட சர்வைவலுக்காக எங்கே வேணால் போவாங்க, ரைட்டா? இங்கே வந்து போகும்போது இவர் வந்து அடுத்த கட்ட சர்வைவலுக்காக போகிறாரு. அப்போ 2 விஷயத்தை ஓப்பன் பண்ணியிருக்காரு இல்லையா சார்? இப்போ செங்கோட்டையனுடைய தாவேக்காவின் வருகையின் மூலமாக பலர் உள்ள வரலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கிரியேட் பண்ணிருக்காரு. செங்கோட்டையனே உள்ள போயிருக்கிறாரு, நாமளும் போகலாம் அப்படின்னு பொழுது விஜயோட மைலேஜ் எக்ஸ்ட்ரா தானே போகுது, அது இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா சார்? விஜய் வந்து செங்கோட்டையனை அலோவ் பண்ணது ஒரு நல்ல நடவடிக்கைன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் யாரும் சீனியர் கட்சியெலாம் போகல, எவனும் போகல, இவர் ஒண்டி தான். இதுவும் வந்து விஜயுடைய, எனக்கு கிடைக்கக்கூடிய என்னுடைய சோர்சஸ், அதை வந்து லோகேஷ் தான் உறுதி பண்ணும், அவர் இல்லைன்னு சொல்லுவாரான்னு நினைக்கிறேன். விஜயுடைய செந்தில் தியாகராஜன், சத்யஜோதி ஃபிலிம்ஸோட ஓனர், அவர் உட்காந்து பேசி தான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்காரு. முதல்லையே இவர் அப்ரோச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அதுவே ரிஜெக்ட் ஆகலாம் இருந்திருக்கு. நிறைய பேர் உங்களுக்கு அப்ரோச் பண்ணியிருக்காங்க, காளியம்மாள் மாதிரி, அழகுற அவர் பேர் மருது அழகராஜ் மாதிரி நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருக்காங்க, ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. இது வந்து அலோவ் பண்ணியிருக்காங்க. இது வந்து செங்கோட்டையனுக்கு மட்டும்தான் பிரயோஜனப்படும், அந்த தொகுதிக்குள்ளே மட்டும்தான் பிரயோஜனப்படும். செங்கோட்டையன் வந்து ரெட்டையில் இல்லாமல் அந்த தொகுதியில் நின்னால் அதோட பிரயோஜனமே இல்லை, அவருக்கான ரீச்சே இல்லை. ஒரு தடவை சேகர் பாபு வந்து திமுகவுக்கு போனப்புறம் ஒரு அம்மாவை கூப்பிட்டு கேட்குறாரு, அம்மா ஓட்டு போட்டியாம்மான்னு. ஆம் பாபு, உனக்கு தான் ஓட்டு போட்டேன்னு. எதுக்கு ஓட்டு போட்டேன்? ரெட்டையிலைக்கு ஓட்டு போட்டேன்னு. ஸோ இதுதான் வந்து ரெட்டையிலையும் வாக்காளர்களும் அதற்குள்ளே வரக்கூடிய இந்த விஷயம். புரியுது. ஆனால் ஒரு அடிப்பட்ட பாம்பா கூட நீங்கள் பார்க்க முடியாதா செங்கோட்டையனை? அரசியல்ல இருந்து இவ்வளவு காலம் உழைச்சிருக்கிறேன், என்னை வந்து 50 ஆண்டு கால உழைப்புக்கு எனக்கு கிடைச்ச பரிசு அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்குதல். அந்த வலியும் காயமும் அவருக்கு ஒரு படிப்பினை உருவாக்கி இருக்கும் இல்லையா? தன்னுடைய எதிராளிகளை வீழ்த்தணும், என் அரசியல்ல இருந்து அகற்றினவங்களை வீழ்த்தணுன்ற ஒரு கோபத்தை உருவாக்கி இருக்காதா சார்? எல்லா கட்சியிலையும் தலைமைக்கு எதிராக வந்து நீங்கள் போனீங்கன்னா, விஜய் கட்சியிலையும் தலைமைக்கு எதிராக நீங்கள் விஜய்க்கு எதிராக நீங்கள் போனீங்கன்னா உங்கள் மேல் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அது வந்து அடிப்பட்ட பாம்பு, தண்ணி பாம்பு, நல்ல பாம்பு, நாகப்பாம்பு, விஷப்பாம்பு, மலைப்பாம்பு, அதெல்லாம் கிடையாது. ரொம்ப நீளமாக போதே சார். அதெல்லாம் கிடையாது, அடிபட்ட பாம்புலாம் கிடையாது, ரைட்டுங்களா? தலைமைக்கு எதிராக நாளைக்கு யாராவது போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து நக்கீரனுக்கு எதிராக நான் போனேன்னா நான் நாளைக்கு நக்கீரன்லேருந்து நீக்கப்படலாம், ரைட்டுங்களா? அந்த மாதிரி போக மாட்டார். அது ரைட்டு. ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உள்ளாகிறவங்க எல்லாருமே, ரைட்டுங்களா? மலைச்சாமி ஒழுங்கு நடவடிக்கைக்கு உள்ளாக இருக்கார், நாவலர் நெடுஞ்செழியன் ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ளாக இருக்கார், நிறைய பேர் ஒழுங்கு நடவடிக்கைக்குள்ளாக இருக்காங்க. இவர் வந்து கட்சிக்கு தொடர்பில்லாத ஒருத்தர்கிட்ட உட்காந்து பேசும்போது, சசிகலாகிட்டையும் டிடிவிகிட்டையும் உட்காந்து இவர் பேசும்போது, கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவங்களோட இவங்க உட்காந்து பேசும்போது அடிப்படையில் ஒழுங்கு நடவடிக்கை வரும்னு தெரியும். அதை எதிர்பார்த்தானே இவர் போகிறாரு பேசலாம். அப்போது இது ஒரு கேம், இவர் ஒரு கேம் விளையாடுறாரு. இவருக்கு மட்டும்தான் அதுல பிரயோஜனமே தவிர விஜய்க்கு எந்த பிரயோஜனமும், தாவேக்காவுக்கோ விஜய்க்கோ எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை அடுத்த 4 நாட்களில் விஜய் உணர்வார்.